சென்னை புத்தக காட்சியில் நீங்கள் தவறவிடக்கூடாத புத்தகங்களின் பட்டியலை தற்போது பார்க்கலாம். கன்னி, பிரான்சிஸ் கிருபா. காதலையும் அதன் தீவிரத்தால் ஏற்படும் பித்து நிலையையும் கவித்துவமான மொழியை விவரிக்கும் ஒரு மகத்தான படைப்பு இது. கிறிஸ்தவ பின்னணியில் வழி தவறிய ஆட்டுக்குட்டியாக தவிக்கும் நாயகனின் காதல் மரண அவஸ்தையை வாசகர் நெஞ்சை திருகும் வகையில் இந்நாவல் உணர்த்துகிறது. அறம், ஜெயமோகன். மனிதர்களிடம் எஞ்சி இருக்கும் உயரிய விழுமியங்களையும் அறம் சார்ந்த பிடிவாதங்களையும் பேசும் நிஜ மனிதர்களின் உணர்ச்சிகரமான கதைகளின் தொகுப்பு இது. லட்சியவாதத்துக்காக தங்களையே வருத்திக் கொள்ளும் மனிதர்களை சித்தரிப்பதன் மூலம் வாசகர்களின் மனசாட்சியை உலுக்கி பெரும் நிகழ்ச்சியை இந்நூல் தருகிறது. தஞ்சை பிரகாஷ் சிறுகதைகள். தஞ்சை பிரகாஷ் தஞ்சாவூரின் பன்முக கலாச்சார பின்னணியில் மனித மனதின் இருண்ட பக்கங்களையும் சமூகத்தால் பிறழ்வுகள் என கருதப்படும் பாலியல் சிக்கல்களையும் தயக்கமின்றி பதிவு செய்தவர் தஞ்சை பிரகாஷ். டி. ஜானகிராமன் போன்றோர் நின்ற நாசுக்கான எல்லைகளை தாண்டிச் சென்று மனித ஆழ்மனதின் குரூரங்களையும் விசித்திரங்களையும் தஞ்சை பிரகாஷ் எழுதியிருக்கிறார். சேப்பியன்ஸ், யுவால் நோவா ஹராரி. குரங்கு போன்ற ஒரு சாதாரண உயிரினமாக இருந்த மனிதன் எப்படி உலகையே ஆளும் ஒரு சக்தியாக மாறினான் என்ற வரலாற்றை இந்நூல் சுவாரஸ்யமாக விவரிக்கிறது. அறிவாற்றல் புரட்சி, விவசாய புரட்சி மற்றும் அறிவியல் புரட்சி ஆகிய 3 முக்கிய கட்டங்கள் மனித குலத்தின் போக்கை எப்படி மாற்றியமைத்தன என்பதை இந்நூல் பகுப்பாய்வு செய்கிறது. ஈழ போராட்டத்தில் எனது சாட்சியம். சி. புஷ்பராஜா. ஈழ போராட்டத்தின் ஆரம்ப கால அரசியல் செயல்பாடுகள், இயக்கங்களின் எழுச்சி மற்றும் அவற்றுக்கிடையேயான முரண்பாடுகளை ஒரு கள போராளியின் பார்வையில் இந்நூல் மிக விரிவாக பதிவு செய்கிறது. ஆயுத போராட்டத்தின் வளர்ச்சி, அதில் ஏற்பட்ட பின்னடைவுகள் மற்றும் சக போராளிகளின் தியாகங்களை சாட்சியமாக முன்வைத்து ஈழ வரலாற்றின் இருண்ட பக்கங்களை இந்நூல் வெளிச்சமிட்டு காட்டுகிறது.